கருவா என்னுள் வளர்வாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இது சொல்லப்போனால் இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். நம்முடைய சித்தம், கான்ஷியஸ்னஸ் இருக்கு, அதை விட அகலமானது, விரிவானது, ஆழமானது எதுவும் கிடையாது. இந்த அண்டத்தில் என்னெல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறதோ அவை எல்லாமே நம்முடைய சித்தத்தில் நம்மால் பார்க்க முடியும். உருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா, உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா. உருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா, உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா. உருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா. அறிவால் அறியப்பட முடியாதவன். நவித்மோ ந விஜானிமோ என்கிறது கேனோபனிஷத். அறிய முடியாதது, அறியப்படாதது. அது எப்படி நமக்கு தெரியும்னா, அவனுடைய கருணை எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய அறிவின் முனையில், அறிவின் உச்சத்தில், அறிவின் விளிம்பில் அவன் உருவாக ஒளிர்கிறான். ஒளிதான் அந்த உருவம், அதற்கு வேற உருவம் கிடையாது. இந்த பரபிரம்மஸ்வரூபம் என்பது ஒளியாக நம்முடைய அறிவிலேயே புலப்படுகிறது என்பது அது சொல்றார். அது காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணாங்கிறார். உயிரை நடத்துகின்ற, அதாவது பிளைன் அவேர்னஸ் இஸ் த செல்ஃப் அப்படிம்பாங்க. இருக்கிறோங்கிறது மட்டும் தெரியும். அதில் ஆனந்தம்ங்கிற ஒரு உணர்வை தவிர வேற எந்த உணர்வும் இருக்காது. அதனால தான் உயிரின் அமுதாய் பொழிவாய். கருவா என்னுள் வளர்வாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் சொல்கிறேன், ஏன்னா இது சொல்லப்போனால் இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். நம்முடைய சித்தம், கான்ஷியஸ்னஸ் இருக்கு, அதை விட அகலமானது, விரிவானது, ஆழமானது எதுவும் கிடையாது. இந்த அண்டத்தில் என்னெல்லாம் படைக்கப்பட்டு இருக்கிறதோ அவை எல்லாமே நம்முடைய சித்தத்தில் நம்மால் பார்க்க முடியும். இது மகா விழுங்கி. இதற்குள்ளே இல்லாதது எதுவுமே இல்லை. எதெல்லாம் புறத்தில் படைக்கப்பட்டு இருப்பனவோ அவையெல்லாம் சித்தத்துள் அடங்கி இருக்கும். சித்தத்துள் அடங்கி இருக்கும். வாஸ்ட்னஸ் இஸ் தி வெரி எசன்ஸ், வெரி ஃபீச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். அப்போது அதற்குள்ளே நம்ம எதை பதிய முடுகிறோமோ அது வளரும், அது வியாபிக்கும். பேராசையை அதிலே பதியம் போட்டால் பேராசையை தவிர வேறு எதுவுமே அங்கே வளராது. இந்த சித்தத்தினுடைய ஒரே குவாலிட்டி என்னவென்றால், தன்னுள் எது பதியம் போடப்படுகிறதோ அதுவாக வியாபிக்கும். ஏதோ ஒரு நல்ல புண்ணியம், இறைவன் கருணையினால அந்த இறைவனுடைய நினைப்பை நம்ம உள்ள பதியம் போட்டோமானால் அது அப்படியே விரிந்து அந்த இட் ஆக்குபை தி என்டையர் கான்ஷியஸ்னஸ். அதனால கருவா என்னுள் வளர்வாய் கண்ணா. அதை அதே கருவாய் பட்டார்னு வளர்ந்துறாரு. வளர்ந்தா அது காளான்தான். அது மெல்ல மெல்ல அது வளரும் பொழுது அது உறுதியாக வளரும், நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நாம் ரசிக்கும்படியாக இருக்கும். ஆஹா, இவ்வளோதான் போல இருக்கு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வளரும். அதனால தான் கருவா என்னுள் வளர்வாய் கண்ணா. கமல திருவோடி இணைவாய் கண்ணான்னா லக்ஷ்மியோடு இருந்தார் நாராயணன், அப்படி அல்ல அர்த்தம். இங்கே நம்முடைய ஹிதய கமலம் அநாகதத்தில் அங்கே நம்முடைய லைஃப் எனர்ஜி, இந்த குண்டலனி நிற்கும். அப்படி ஒரு யோக பாட்டு, சாதாரண ஒரு பக்தி பாட்டு இல்லை. அந்த மாதிரி நிறைய இருக்குது, இதில் சொல்லலாம். இணைவா எனது ஆவியிலே கண்ணான் அடுத்த ஸ்டான்ஸா ஆகும். இதயத்திலே அமர்வார். அது மாதிரி கடையூழியிலே படையோடு எழுவாய். கடையூழி வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா இவன் படையோடு எழுவதற்குன்னா? அதுக்கு என் குருநாதர் தான் எனக்கு விளக்கம் கொடுத்தார். We have to commit more mistakes, then only then the future shall happen. இன்னும் நாம் செய்ய வேண்டிய தவறுகள் எத்தனையோ பாக்கி இருக்கின்றன. இதை செய்து முடித்த பின்னே இறைவன் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிப்பான் அப்படிப்பார். அதனால கடையூழியிலே படையோடு எழுவாய். அதனால சக்கரத்தை எடுத்ததொரு கணம், பாரில் தர்மம் தழைத்தல் மறுகணம். அது வரைக்கும் கூட சொல்லிடலாம். சக்கரத்தை எடுத்ததொரு கணம், பாரில் தர்மம் தழைத்தல் மறுகணம், இக்கணத்திலே இடைக்கணம் ஒன்றுண்டோ, இடையிலே பகை மாய்த்திட வல்லன்கான் அப்படின்னு பாரதியாரே கண்ணனின் அரசன்ல சொல்வார். சக்கரத்தை எடுப்பதோர் கணம், தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம், இக்கணத்திலே இடைக்கணம் ஒன்றுண்டோ, இதனுள்ளே பகை மாய்த்திட வல்லன்கான் அப்படிம்பார். என்ன அர்த்தம்னா,
சங்கல்பம் அண்ட் கிரியா, இதுக்கு நடுவில் கேப் கிடையாது. மகாயோகிக்கே அப்படின்னா யோகேஸ்வரேஸ்வரேஸ்வரேஸ்வரேஸ்வரன் என்று சொன்னாலே போதாத, என்று சொன்னாலும் போதாத கண்ண பெருமான் ஒரு முடிவெடுத்தால் எப்படி இருக்கும்? சங்கல்பம் இஸ் கிரியா. அதனால கடையோடியிலே படையோடு எழுவாய். இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு ஃபேஸ், திரும்ப எழுவாய் கடல் மீதினிலே எழுமோர் இரவிக்கு இணையாய் உளமீதினிலே. அதான் அழகு. அந்த சூரியன் உதயமாகி இந்த கடலில் வரும்போது நேரில் பார்த்தவங்க, இல்லை டிவியில் பார்ப்பீங்க, நம்ம காத்தால் எழுந்து அதெல்லாம் பார்க்கலாம். அந்த ஒரு ஜரிகை பாதை போடு பார்த்துருக்கீங்களா? அந்த ஒளி வரும் பொழுது ஒரு ஜரிகை பாதை, நமக்கே அந்த பாதை போட்ட மாதிரி ஒரு நமக்கு ஒரு ராஜ உணர்வு தோன்றும். அது மாதிரி மெல்ல மெல்ல அவனுடைய மலர்ச்சி நம்முள் பரவும் பொழுது நம்ம பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும். அதை அவர் சொல்றார். தொழுவேன் சிவனாம் நினையே கண்ணா. சிவனாய் நினையேன்னு சொல்லல, தொழுவேன் சிவனாம் நினைய, நீயே சிவன்கிறார். எனக்கு தெரியும் அப்படிங்கிற. ஏன்னா எது எந்த விதமான சலனமும் இல்லாமல் அசைவும் இல்லாமல் அனைத்தையும் ஆட்டி படைக்கிறதோ அசைவிக்கிறதோ அது சிவம். சிவம் என்றால் சுபம், மங்களம், ஸ்ரேயஸ் என்று பல பொருள் கூறும் நிகழ்ந்து. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இதை இந்த வீட்டில் எப்படி இந்த பாடப்பட்டது என்பதை இப்போ நம்ம ராஜ்குமார் பாரதி எடுத்து சொல்வார். வருவாய் 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 கண்ணா, வருவாய் 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 கண்ணா, வருவாய் 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 கண்ணா, வருவாய் 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 கண்ணா, வருவாய் வருவாய் வருவாய். உருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா, உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா, உருவாய் அறிவில் ஒளிர்வாய் கண்ணா, உயிரின் அமுதாய் பொழிவாய் கண்ணா, கருவாயன்னுள் வளர்வாய் கண்ணா, கருவாயன்னுள் வளர்வாய் கண்ணா, கமல திருவோடு இணைவாய் கண்ணா, வருவாய் வருவாய் இணைவாய் எனதாவியிலே கண்ணா, இதயத்தினிலே அமர்வாய் கண்ணா, கணைவாய் அசுரர் தலைகள் சிதற தடையூழியிலே படையோடு எழுவாய் வருவாய் வருவாய். எழுவாய் கடல் மீதினிலே எழுமோர் இரவிக்கிணையா உளமீதினிலே, தொழுவேன் சிவனாம் நினையே கண்ணா, துணையே அமர்தர் தொழுவானவனே, தொழுவேன் சிவனாம் நினையே கண்ணா, துணையே அமரர் தொழுவானவனே, வருவாய் 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 கண்ணா, வருவாய் 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 கண்ணா.